பேடிஎம் ஆல் இன் ஒன் கார்டு மிஷின் இது. இந்த மிஷின் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் ஆகுறது. டச் ஸ்க்ரீன் இருக்குது, 4G சிம்லேயும் ஒர்க் ஆகும், ஒய்ஃபைலேயும் ஒர்க் ஆகும். இது அதோட சார்ஜர் இது. மிஷினோட சைடில் கார்டு ஸ்வைப் பண்ணலாம். மிஷினோட கீழே இது கார்டு வந்து இன்சர்ட் பண்ணுற இடம், அதோட சிம்பிள் அதில் போட்டிருக்கு. இந்த சைடில் கீழே இருக்க வந்து இதுக்கு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுற இடம் இது. மேலே ஃபஸ்ட்டு பட்டன் வந்து பவர் ஆன் பட்டன், அது கீழே இருக்குது வால்யூம் அப் அண்ட் டவுன், வால்யூம் கூட்டி குறைக்கிற பட்டன் அது. இதை இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். டாப்பில் இதுக்குள்ளே பேப்பர் ரோலில் இன்சர்ட் பண்ணுற இடம். பிரிண்ட் எடுக்கிறக்குள்ள பேப்பர் வந்து இதுக்குள்ளே தான் நம்ம போடணும். பிரிண்டர் இந்த பாதையில் தான் வெளியே வரும். இதோட பேக்கில் உள்ள டோரை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் இந்த பேடிஎம் மிஷினோட பேட்ரி. இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து சிம் போடுற ஸ்லாட்டு. இதில் ஏர்டெல் சிம் இதில் போட்டிருக்கேன். சிம் கார்டில் ஒர்க் ஆகும், ஒய்ஃபைலே கனெக்ட் பண்ணி இதை நம்ம அந்த பேடிஎம் மிஷினை யூஸ் பண்ண முடியும். இதோட பேக் டோரை இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். பேடிஎம் மிஷினோட ஹோம் பேஜ் இது. பேமெண்ட் இதை கலெக்ட் பண்ணாங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து கலெக்ட் பேமெண்ட் இதை கிளிக் பண்ணணும். அப்கிரேடிங் யுவர் டிவைஸ் லோட் ஆகுது. இப்போது கஸ்டமர்கிட்ட நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கிட்டு மேலே கலெக்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கார்டு இன்சர்ட் பண்ணி பேமெண்ட் கலெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி ஸ்கேன் கியூஆர் அதை கிளிக் பண்ணி ஒரு கியூஆர் ஓப்பன் பண்ணணும். அந்த கியூஆர் கஸ்டமரை வந்து மொபைலில் இருந்தால் ஸ்கேன் பண்ண சொல்லியும் நம்ம கலெக்ட் பண்ணலாம். இது இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். கஸ்டமர் பில் பே பண்ண உடனே பேமெண்ட்டோட ரெசிப்ட்டு வெளியே வந்துடும். இப்போது ஹோம் பேஜை கிளிக் பண்ணி ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அதை இப்போது கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் பிரிண்ட் ஹிஸ்ட்ரி இது இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த மிஷினில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.